வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் இனிப்பு பணியாரம், காரப்பணியாரம், தோசை எல்லாமே செய்ய போகிறோம். வளர்த்த குழந்தைங்களுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் அனைத்துமே இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே சொல்லலாங்க. இதை நீங்கள் இனிப்பு பணியாரமாக ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையில் இருக்குங்க. உள்ளே சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாக, அட்டகாசமான சுவையில் ஆரோக்கியமான ரெசிபி இருந்தால் யாராவது குழந்தைங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? இதுக்கு மாவு மட்டும் பக்குவமாக அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷாக மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். பச்சை பயிருங்க, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளை சோளங்க, அதுவும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சாமை அரிசி, உங்களுக்கு இந்த சின்ன சின்னதாக இருக்கிற பாரம்பரிய அரிசி எது வேணால் எடுத்துக்கோங்க. வரகு அரிசி, பனி வரகு, நான் என்கிட்ட இருந்த ஒரு 5-6 வகையான அரிசியை எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுவை, மனம் அப்படிலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. நம்ம இதுக்கு சுவையும் மனமும் கொடுக்கறதுக்காக ஒரு 2-3 பொருள் சேர்க்கணுங்க. இந்த கடலைப்பருப்பு போடும்போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வரும். இதுக்கு இந்த பணியாரமாக செய்யும்போதும் தோசையாக செய்யும்போதும் ஒரு நல்ல வாசனை வரணும்னா பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணுங்க. இது ஒரு 5-6 முறை கழுவிக்கங்க. ஏன்னா அழுக்கு இருக்கும். கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறுறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு எப்படி அரைக்கணும்னா, நீங்கள் இட்லி மாவு பதத்தில் அரைக்கணுங்க. நல்லா திக்காக அரைக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதில் நிறைய சைடு எஃபெக்ட் தாங்க இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நிறைய கெமிக்கல் இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பாரம்பரிய சுவை மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்க வளர்கிறதுக்கு தேவையான அனைத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், இப்படி எல்லா சத்துக்களோடையும் ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க பழக்கணும். இது கொஞ்சம் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா பணியாரம் ஊற்றுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைப்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா அரைஞ்சதும் இதை நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் அரைச்சிட்டு நைட்டு மாவை புளிக்க வைக்கணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா கைகளால் அடிக்கிற வேலுக்கு ஒரு நாள் நைட்டு வச்சாலே நல்லா புளிச்சிரும். இதில் பாதி மாவை எடுத்து நல்லா திக்காக இருக்கும்போது நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு பாவு காய்ச்சி வெல்லத்தை கரைச்சி பாவு காய்ச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு கார பணியாரத்துக்கு கொஞ்சம் தனியாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தோசையும் செய்யலாம், இனிப்பு பணியாரமும் செய்யலாம், கார பணியாரமும் செய்யலாம். நான் இனிப்பு பணியாரத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு பணியாரம் இதில் கருப்பட்டி இல்லை வெல்லத்தில் சேர்த்திங்கன்னா நம்ம அதை கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோமா, அந்த தண்ணிக்காக தான் நம்ம இதை டைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு இந்த வெல்லத்தை மட்டும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் மண், தூசி இது மாதிரி ஏதாவது இருக்கும். அதை நம்ம கரைச்சி எடுத்துட்டோம்னா அந்த தூசி மணலாம் வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் கருப்பட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். அந்த பணியாரம்னாலே வெல்லம் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே மற்ற வேலைகளோடு சேர்த்ததுனால நான் அப்படியே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே போட்டுட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதை நல்லா கொதிக்கும் போது நல்லா மெல்ட் ஆகும். வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்கள் வடிகட்டி எடுக்கணும். பாகு ஸ்டேஜுக்கு விடாதீங்க. அதே பாகு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏலக்காவை இதில் போட்டிங்கன்னா இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு பணியாரத்துக்கு. இதை நீங்கள் பேன் கேக்காகவும் ஊற்றி கொடுக்கலாம். இனிப்பு பணியாரமாக தான் ஊற்றி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த இனிப்பு கலந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க விரும்புகிறது பணியாரம் பிடிக்கல, பேன் கேக்கு தான் ரொம்ப பிடிக்குதுன்னா இனிப்பு கலந்ததையும் நீங்கள் பேன் கேக்காகவும் ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படி செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா கரைஞ்சிச்சுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பாவுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டணுங்க. திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாத ஸ்டேஜில் எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அந்த ஏலக்காய்லாம் குழந்தைங்க வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது. இப்படி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா
சூப்பராக வரும். நல்லா அந்த பா பாரம்பரியமாக பணியாரம் சுடுவாங்கள்ல, அந்த கல்லில் சுட்டிங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு கிளம்பி வருங்க. நான் அன்றைக்கி சும்மா நான்ஸ்டிக் கல்லில் தான் சுட்டேன். அதுவே ரொம்ப நல்லா வந்துருச்சு. நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வாங்கள்ல, அந்த கிராமங்கள்லாம் இருக்கும். அந்த கல்லுனா ரொம்ப இன்னும் சூப்பராக வரும். நான் அன்றைக்கி நான்ஸ்டிக் கல்லில் தான் எடுத்தேன். இது ஒட்டாது. ஆனால் அதை விட இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த கல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது இருந்தால் அதில் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாங்க. இதை பொரிக்கும்போது வந்தது பாருங்கள் ஒரு வாசனை. வெளியில் இருந்த எல்லா குழந்தையும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வாசனைங்க. இதை பொரிக்கும் போதே அவ்வளோ மனம் வரும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது பாரம்பரிய அரிசின்னு. அந்த அளவுக்கு ஒரு மனம் வந்ததுங்க. 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கங்க. நான் மறந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் கருகி போயிடும். அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் வைக்க மாட்டீங்க, எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒன் சைடு மட்டும் வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்து 2 சைடும் வேக வச்சு தாங்க எடுத்தேன். அப்படியே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. மேலே நல்லா மொறு இருந்தது. நானே வந்து 2 வாட்டி ஊற்றின பணியாரம் நானே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு சுவை சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரி திருப்பி விடணுங்க. மேலாப்பில் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுதான் டேஸ்ட்டே. பணியாரங்கிறது இந்த கலருக்கு வரும்போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம கடலைப்பருப்பு, வெந்தயம், பச்சரிசி 3ம் போட்டோம். அந்த கலர் வரணுங்கிறதுக்காக. நல்லா கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் சைடாக எனக்கு வெந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து வெள்ளை பணியாரமும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இனிப்பு பணியாரம் தேவையான அளவு ஊற்றிட்டேங்க. இது வந்து நான் ப்ளெயினாக மாவில் மட்டும்தான் ஊற்றினேன். நீங்கள் இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தாளித்து வணக்கி போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியும் ஊற்றலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சும்மா ப்ளெயினாக தாங்க ஊற்றினேன். நம்ம சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க. தோசையுமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நான் பொடி தோசையும் செஞ்சேன், நார்மல் தோசையும் செஞ்சேன். அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல இது எந்த ரைஸில் செஞ்சேன்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலைங்க. சூப்பராக இருந்தது. ஊற்றும்போது தோசையெல்லாம் நல்ல வாசனை வந்ததுங்க. அந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டதுனால இந்த கலருமே ரொம்ப நல்லா வந்தது. உங்கள் வீட்லேயும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பிரண்டை பொடி இருந்தது, அதையும் போட்டு பொடி தோசையும் செஞ்சேங்க. செய்ய காலி ஆகணும்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க எல்லோரும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க. என்னங்க உங்கள் வீட்டில் இந்த பணியாரம் செஞ்சு கொடுக்குறீங்களா? அட்டகாசமான சுவையில் அசத்தலாக ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படிங்கிறது மறக்காமல்